இப்போ நம்ம செய்ய போகிறது பாசிப்பயிறு சொரக்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு முழு சொரக்காய் எடுத்துக்கிட்டேன் நான். சொரக்காய் பாசிப்பயிறு கூட்டு வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் பாருங்கள். பாசிப்பயிறு இருக்குது, தேங்காய் இருக்குது, எண்ணெய், ஜீரகம், கடுகு, கல்லுப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம சொரக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இப்போ இதை கட் பண்ணலாம். பிஞ்சு சொரக்காய் வருங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம். இந்த தோலை இப்படி சீவி எடுத்துட்டோம். இதை பொடிசாக நம்ம நறுக்குவோம். சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தால் சொரக்காயை வெட்டணும். தூசி மண் படிஞ்சு போயிருக்கும். அதனால் நம்ம கழுவிட்டு சொரக்காயை தோலை எடுப்போம். சரி, முடிச்சிட்டோம். கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சின்னதாக பொடிசாக நறுக்கிட்டு நம்ம கழுவக்கூடாது. அதுக்குன்ட்டு நம்ம சொரக்காயை அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்தால் தோலை எடுப்போம். இது பாருங்க, பிஞ்சு சொரக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது தோல். சொரக்காய் புதுசாக இருக்கிறதுனால தோல் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த அரை கப்பு பாசிப்பயிரை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு வேக போட்டுருவோம். பாருங்க, நல்லா தண்ணியை விட்டு நல்லா 2 தண்ணி விட்டு கழுவுனா போதும். பாசிப்பயிறு நல்லா பொடிசாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வேக போட்டுடலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுருவோம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இந்த சட்டியை பருப்பு வேகிறதுக்கு அடுப்பில் போட்டுருவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். நமக்கு தண்ணியும் பருப்பும் ஒன்றா வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பருப்பை போட்டுருவோம். பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நறுக்கிடுவோம், காயை நறுக்கிடுவோம், தேங்காய் ஜீரகத்தை அரைச்சி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இதில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ரொம்ப மூடி போட்டு வைக்க வேண்டாம். ஒரு அரை மூடியாக வச்சுருவோம். இப்போ இந்த காயை நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம சொரக்காயை நறுக்கிக்கலாம். லேசாக இப்படி தள்ளி விட்டுட்டு நறுக்குவோம் பொடிசாக. அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம் நம்ம.
பொடிசாக கட் பண்ணியாச்சு. பருப்பு வெந்துட்டுருக்கு. நம்ம வெங்காயத்தை உரிச்சிக்குவோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் எதுலேயும் சேர்த்துக்கிட்டால் நல்லா ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெயில் நேரத்தில் சின்ன வெங்காயம் எல்லா பொருளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்புல, காய்கறியில் சேர்த்துக்கலாம். பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கு. நல்லா உரிச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டிருக்கோம். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வெட்டியாச்சு. இப்போ நம்ம சுரக்காய் வெங்காயம் வெட்டுறதுக்காட்டியும் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் தாளித்து விட்டுக்குவோம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இந்த சுரக்காயை வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறோம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வாணலை வச்சு தாளிக்கலாம். சட்டி காய பார்த்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம காயை அதில் போட்டு நல்லா வதக்குவோம். காயை போட்டு வதக்கும்போது நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். பாருங்க, கல்லுப்பு போட்டுக்குவோம். கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது, அதனால் கல்லுப்பே போட்டுக்குவோம். நம்ம இதில் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறத அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் இது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிக்கணும். தண்ணி ஊற்ற வேணாம், இந்த ஆவிலே இது இப்படி வேகட்டும். தேங்காய் கொஞ்சம் கீனிக்கும். தேங்காய் ஒரு 2 துண்டு கீனிக்கும். திருவி போட்டாலும் சீக்கிரம் அரைச்சிக்கும். போதும் நமக்கு தேங்காய். இதை மிக்சியில் ஜீரகத்தை போடுவோம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதில் போட்டுருவோம். பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்குது, அதனால் 5 மிளகா போட்டிருக்கேன். இப்போ தேங்காயம் கழுவிட்டு பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம்.
காய் வதங்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்ருக்கேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இதை. இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். நமக்கு காய் வருங்க தண்ணி ஊற்றாமல் இதில் வேவுது எண்ணெயில். இப்போ இந்த மல்லித்தழையை நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து அந்த அடுப்பில் தட்டை திறந்துருவோம். காய் வருங்க தண்ணி ஊற்றாமலே எண்ணெயிலே வேகுது. இது எண்ணெயில் வெந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம இது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகத்தை ஊற்றுவோம். இது கூட நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றாமல் இதில் இந்த காயிலே நம்ம ஊற்றிட்டோம். இப்போ பருப்பை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். இது கூட சேர்ந்து வேகட்டும். பருப்பு பாருங்க, நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. பாசி பருப்பு பாருங்கள், நம்ம இதில் வேக வச்சதை ஊற்றிருக்கோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காயில் தண்ணி ஊற்றலை, ஏன்னா காய் அப்படியே தான் வதங்குச்சு. இப்போ இது வேகட்டும் நல்லா. நம்ம கடைசியில் மல்லித்தழையை போட்டு இறக்கலாம். இப்போ வேகட்டும், கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம். இந்த பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் இதோட பச்சை வாடை போட்டோம். சிம்மில் வச்சு வேக விடுவோம். நல்லா வேகட்டும். காய் கொஞ்சம் வேகணும். இதை இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக விட்டுட்டோம். நமக்கு சொரக்காய் பாசிப்பயிறு கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. நமக்கு பச்சை மிளகாய், ஜீரக வாடை எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அடுப்பை நிறுத்திக்குவோம். பாருங்க, சூடாக சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதில். கொஞ்சோண்டு மல்லித்தழை இது மேலே நம்ம சூடாக தூவி விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க. மல்லித்தழை போட்டோம், கம்மன்னு வாசனையாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களை ஆதரவு கொடுங்க.